பயப்படாதீங்க கைஸ், நான் தான் 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. அதனால் அந்த ஆவி பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பியர்ட்லலாம் ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது. அதனால் எடுத்துட்டேன். ஹலோ கைஸ், லாங் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? 1000+ கிலோமீட்டர் இன் அ டே எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செல்ஃப் ப்ரிப்ரேஷன், பைக் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஃபைனலி 1000+ கிலோமீட்டர் இன் அ டே எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பேர் ஷங்கர். நான் வந்து ஒரு ட்ராவலர், பைக்கர் அண்ட் மோட்டோ vlogger. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 2000+ கிலோமீட்டர் வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து 1022, இன்னொன்று வந்து 1150. அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோட எண்ட்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இந்த வீடியோ முடிச்சோடனே நீங்கள் அதை போய் ஒரு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ பட்டீஸ், எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. என்னோட வீடியோ ஆரம்பிக்கலாமா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர். நிறைய பேர் 1000+ கிலோமீட்டர் ஆல்ரெடி பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட எல்லா பாயிண்ட்டையும் நான் சேர்த்து ஒரு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம வியூவர்ஸ் வந்து நம்மளோட வீடியோ ப்ளஸ் கீழே இருக்கிற கமெண்ட் அதையும் பார்த்து இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்க்ளைமர் நம்பர் 2, இது ரொம்பவே முக்கியங்க. 1000+ கிலோமீட்டர் இன் அ டே பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 hour நீங்கள் அட் அ ஸ்ட்ரெச் ஒன் டேயில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆவீங்க, உங்களோட ஃபோக்கஸ் வந்து கம்மியாகலாம் டைம் போக போக. இதனால் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ ரைடிங் கியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பைக்கில் அக்சசரிஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களோட ரைடிங் கியர் கண்டிப்பாக முக்கியம். ரைடிங் கியர் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹெட் டு டோ எல்லாமே இருக்கணும். ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட், க்ளவுஸ், ரைடிங் பூட், இந்த 5 விஷயம் கண்டிப்பாக இருக்கணுங்க. இன்கேஸ் ஒரு சில பேர்னால ரைடிங் பேண்ட் வாங்க முடியலன்னா ஒரு நல்ல நீ கார்டு வாங்குங்க. நீ கார்டு வந்து அந்த சீப்பாக 1000-1500 ரேஞ்சில் வாங்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு நல்ல நீ கார்டாக வாங்க. ரைனாக்ஸ், சோலஸ், பிபிஜி இந்த மாதிரி ப்ராப்பர் ரைடிங் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற நீ கார்டு வாங்க. அண்ட் அந்த நீ கார்டை முடிஞ்சால் உங்களோட பேண்ட்டுக்கு உள்ளே போடுங்க. ஜீன்ஸ் போடாமல் நீங்கள் ஜாகர் பேண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் நீ கார்டை உள்ளே போட்டு அதுக்கு மேலே பேண்ட் போடலாம். அதனால் என்ன ஆகுனா, ஒன்று உங்களோட நீ கார்டு வந்து மூவ் ஆகாது, ரெண்டாவது ரிமூவ் ஆகாது. நீங்கள் பேண்ட் மேலே போட்டிங்கன்னா சில வாட்டி அந்த ட்ராகுனால் ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கான்லெட் க்ளவுஸ் வாங்க. இதனால் என்னென்னா, ஒன்று உங்களோட ரிஸ்ட் ப்ரொடெக்ஷன் நல்லா கிடைக்கும். அண்ட் ஒன் டே லாங் ரைட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனால் உங்களோட ரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் கான்லெட் க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபுல் ரிஸ்ட்டும் ப்ரொடெக்ட் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ரைடிங் செட் வந்து ஒரு 35,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்பர் நல்ல ரைடிங் செட் வாங்கிடலாம். நீங்கள் இதில் வந்து ஒரு நல்ல ரைனாக்ஸ் ஜாக்கெட், ரைனாக்ஸ் பேண்ட், ஒரு டாட் சர்டிஃபைட் எம்டி ஹெல்மெட், ஃபுல் கான்லெட் க்ளவுஸ் ஃப்ரம் ரைனாக்ஸ், பிபிஜி ரைடிங் பூட், இது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். 35,000 ஈஸியாக வாங்கிடலாம். இன்கேஸ் அந்த பட்ஜெட் இல்லை அப்படின்னா நல்ல ஹெல்மெட், நல்ல க்ளவுஸ், நல்ல ஜாக்கெட் அண்ட் தென் நீ ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பூட் வந்து ரைடிங் பூட் இல்லைனா அட்லீஸ்ட் அந்த ஃபுல் ஆங்கிள் சைஸில் இருக்கிற பூட் வாங்கிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது நடந்தால் நம்ம சேஃபாக இருப்போம். நம்பர் 1, செல்ஃப் ப்ரிப்ரேஷன். 1000 கிலோமீட்டர் இன் அ டே நீங்கள் பண்ணணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 500 to 600 கிலோமீட்டர் அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இன்கேஸ் அது இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லெவலுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 100 கிலோமீட்டர் டெஸ்டினேஷன் எடுத்துகிட்டு 100 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி 100 கிலோமீட்டர் வருது. ஸோ 200 கிலோமீட்டர் ஆகிடும். அப்படியே ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டெஸ்டினேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், போயிட்டு வரலாம். ஸோ தட் லெட்ஸ் 200 கிலோமீட்டர் நான் ஒரு டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணி போயிட்டு வந்தோன்னா 400 கிலோமீட்டர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ட்ராவல் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, உங்களோட என்டியூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 1000 கிலோமீட்டர் இன் ஒன் டே பண்ணுறீங்கன்னா உங்களோட என்டியூரன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் ஸ்டாப்பாக ஒரு 100 கிலோமீட்டர்,
to 150, 200, 250 கிலோமீட்டர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் 200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணுற லெவலில் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக வந்து நான் ஒரு 400 கிலோமீட்டர் கூட நான் ஸ்டாப்பாக என்னால் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளோட வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் இன்னும் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1000 கிலோமீட்டர் இன் டே அது நீங்கள் ஒரு 400 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஒரு 5 ஹவர்ஸில் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 600 கிலோமீட்டர் தான். அது நீங்கள் ஈஸியாக வந்து 150 கூட 4 பிரேக் எடுத்து அழகாக பண்ணிடலாம். ஸோ அந்த என்டியூரன்ஸ் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ஸோ உங்களோட என்டியூரன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்லோலி இன்க்ரீஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் இப்போ 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக பண்ண முடியும் அப்படின்னா 150 ட்ரை பண்ணுங்கள். 150 முடியும்னா 200, 250 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, ஃபிட்னஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லது. அது டெஃபினெட்லி உங்களுக்கு லாங் ரனில் ஹெல்ப் ஆகும். அண்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அதாவது ஒல்லியாக ஃபிட்டாக இருந்தால் லாங்காக ஓட்டுவாங்க, குண்டாக இருந்தால் ஓட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஃபிட்டாக இருந்தவங்க பாதியிலே போயும் பார்த்துருக்கேன், குண்டாக இருந்தவங்க லாஸ்ட் வரைக்கும் முடிச்சும் பார்த்துருக்கேன். ஸோ பைக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. யார் வேணால் ஓட்டலாம், எல்லாருமே ஓட்டலாம். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், வில் பவர் இருக்கணும், அது இருந்தாலே போதும். நம்பர் 4, இதை ஒரு டாஸ்க்காக எடுத்து பண்ணாதீங்க. 1000 கிலோமீட்டர் பண்ணணும், 1000 நான் பண்ணணும்னு ஒரு ஜாப் மாதிரி பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ணி ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ட்ராவலுங்கிறது ஒரு விதமான பேஷன். நீங்கள் என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா ஒரு பர்பஸ்க்காக போகிறீங்க, ஒரு இடத்த பார்க்க போகிறீங்க, ஒரு இதை விசிட் பண்ண போகிறீங்க. இது ஒரு ரேஸோ இதோ கிடையாது. ஸோ அதனால் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட், பைக் ப்ரிப்ரேஷன். டெஃபினெட்லி நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணுமோ அதே மாதிரி நம்மளோட பைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த லாங்கர் டிஸ்டன்ஸை ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஒன்று உங்கள் பைக் கண்டிஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ப்ராப்பராக சர்வீஸ் ஆகிருக்கணும், அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் பைக்கில் வந்து ஒரு ஃபாக் லைட் கண்டிப்பாக இன்ஸ்டால்டாக இருக்கணும். ஏன்னா 1000 கிலோமீட்டர்னு சொல்லும்போது 2 to 3 hours மேபி நீங்கள் நைட்டில் ஓட்டுற மாதிரியும் வரலாம். இன்கேஸ் வந்ததுன்னா அந்த டைமில் உங்களுக்கு கரெக்ட் லைட்டிங் கண்டிஷன் இருக்கணும். அதுக்காக ஒரு ப்ராப்பர் ஃபாக் லைட். அதுக்கப்புறம் உங்களோட கிளச் அண்ட் உங்களோட ஆக்சலரேஷன், இது ரெண்டும் ஒரு நல்ல செட்டப்பில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் 1000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா கிளச்சை வந்து நிறைய வாட்டி பிடிப்பீங்க. அண்ட் ஆக்சலரேஷனை நம்ம விடவே முடியாது, அதை கண்டிப்பாக கொடுத்துனே தான் இருக்கணும், அப்போ தான் வண்டி போகும். ஸோ உங்கள் கிளச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். குயிக் ஷிஃப்ட் இருந்தால் சூப்பர், ஏன்னா ஹைவேல நீங்கள் கிளச் பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் அதுவும் சூப்பர், ஏன்னா நீங்கள் ஆக்சலரேஷன் அப்பப்போ நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டலாம் வண்டியை, ரைட். ஆனால் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. இப்போ நிறையா பார்த்திங்கன்னா ஈஸி கிளச், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி மேனுவல் ஃபிட்டிங்லாம் வருது. எல்லா பைக்குமே நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன், அது லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஏதோ பேசிக் பைக் இருக்குது, 150, 250 சிசி பைக் இருக்குது, இது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், ஈஸி கிளச் ஆப்ஷன்லாம் இல்லைனா நீங்கள் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரைடில் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் எடுக்கிற ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அதை விட வேறு என்ன வேணும்? சூப்பராக அழகாக நீங்கள் பைக்கும் போயிட்டுருக்கோம், ஆன் த கோலையும் நீங்களும் அப்பப்போ பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி கான்ஸ்டண்ட்டாக ஓடினே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா உங்கள் டிஸ்டன்ஸும் கவர் ஆகுது, நீங்களும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, செம்மையாக இருக்கும் இது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லக்கேஜ் செட்டப், ப்ராப்பர் சேடில் பேக், ப்ராப்பர் டெயில் பேக், இல்லை நீங்கள் ஒரு சிம்பிள் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை ப்ராப்பராக நீங்கள் டை பண்ணுங்கள். 2க்கு பதிலாக 3 பஞ்சி கார்டை போட்டு கட்டிடுங்க. ஸோ தட் அது ஆன் த வேல எங்கேயும் மூவ் ஆகாது. நடுவில் நின்று அதை திருப்பி சரி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா மழை பெய்யலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நடுவில் நின்று அதை கழட்டி மாட்டுற மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதை ப்ராப்பராக ரெயின் கவர்லாம் போட்டுடுங்க. ஸோ தட் நடுவில் நீங்கள் எங்கேயுமே நிற்க தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களோட டைமை சேவ் பண்ணும். ஃபைனலி தி ரைடிங் டே. ஸோ ரைடிங் டேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவராவது நீங்கள் தூங்கியிருக்கணும். இன்கேஸ் ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்களுக்கு இன்னும் சரியாக தூங்க முடியல அப்படின்னா 1 to 2 ஹவர் உங்கள் ரைடை டிலே பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ப்ராப்பராக தூங்கிட்டு போங்க. ஏன்னா இது ஒரு லாங் ட்ரிப். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 to 3 ஹவர்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இன்னும் கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துன்னு இருக்கும். ஸோ பெட்டர் ஒரு 2 ஹவர் டிலே பண்ணி கிளம்புனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, தூங்கிட்டே போங்க. ட்ராவல் டேக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஃபுல்லாக ப்ராப்பராக பேக் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு சேஃப் பார்க்கிங் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வண்டியில் ஆல்ரெடி லோட் பண்ணிடுங்க எல்லாத்தையும். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா ரைடுக்கு முன்னாடி டேவே எல்லாத்தையுமே ஃபுல்லாக லோட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் காலையில் ஜஸ்ட் எந்திரிச்சு ரைடிங் ஜாக்கெட்டை மட்டும் போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக வண்டியில் ஏறி கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் பேக் பண்ணுறதோ இல்லை எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரைடுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஏஞ்சி கிளம்பி போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன். நம்பர் 2, நீங்கள் காலையில் வந்து என்ன கேட்டிங்கன்னா சீக்கிரமாக கிளம்புறது பெஸ்ட்டு. லெட்ஸே ஒரு 5 மணிக்கு கிளம்புனீங்கன்னா இன்னும் மார்னிங் டைமில் சிட்டியில் வந்து டிராஃபிக் இருக்காது, சிக்னல் இருக்காது. ஸோ சிட்டியை விட்டு நீங்கள் சீக்கிரமாக வெளியே போயிடலாம். அண்ட் ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ், அதில் உங்களுக்கு அந்த சன்லைட் பார்த்தீங்கன்னா 14 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 14 ஹவர்ஸ் சன்லைட்டை நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். நைட் ரைட் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா 5 மணிக்கு கிளம்புவேன். ஒரு 6 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஹைவே ஹிட் பண்ணிவிடுவேன். ஸோ 6லேருந்து ஈவினிங் 6 மணி, ஸோ 12 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைவேல மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகுனா நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் 7 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த 1000 கிலோமீட்டர் ஈஸியாக கவர் பண்ணிவிடுவீங்க. உங்களோட பிரேக்கை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா உங்களோட எண்டு டெஸ்டினேஷனை டார்கெட்டாக எடுத்துன்னு போகாதீங்க. யூஸ்வலாக ஒரு 200 கிலோமீட்டரில் ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுங்கள், இல்லை 300 கிலோமீட்டரில் ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுங்கள். அதை ஒரு நெக்ஸ்ட்டு 2 to 3 ஹவர்ஸில் அதை ரீச் பண்ணுங்கள். அங்கே போய் ஒரு குட்டி பிரேக், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன். இந்த மாதிரி குட்டி குட்டி டெஸ்டினேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ரீச் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேவே எடுத்துப்போங்க. ஸ்டேட் ஹைவே இல்லை ஊருக்குள்ளேருந்து போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் என்ன ஆகுனா அன்னெசரி டிராஃபிக் டிலே ஆகலாம். அண்ட் நேஷ்னல் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 லேன், அதில் ஸ்பீட் பிரேக்கரோ சிக்னல்ஸோ இருக்காது. ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸை ஈஸியாக கவர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேஷ்னல் ஹைவேலே போக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ரெடியாக இருங்க. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணுறோன்னா நடுவில் என்ன வேணால் நடக்கலாம். ஏதாவது டிராஃபிக் ஆகலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், ரோட் பிளாக் ஆகலாம். ஸோ அதனால நம்மளோட பிளான் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி தெரியலாம். ஸோ அதனால் அதை டென்ஷனாக எடுத்துக்காதீங்க. அந்த 1000 கிலோமீட்டர் நான் முடிச்சே ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் ஒரு ஓப்பன் மைண்டாக இருங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் நடந்ததுன்னா ஆஸ் அன் ஆப்ஷன் பி என்ன பண்ணலாம், ப்ராப்ளி ஒரு 900 கிலோமீட்டரில் 800 கிலோமீட்டர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி யோசிங்க. அண்ட் ஆல்சோ லாங் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 1ல் 1000 கிலோமீட்டர் அடித்து பிடிச்சி போயிட்டாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டேவும் ஓட்டுற கண்டிஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்வேன்னா ஒரு 14 ஹவர்ஸ் மேக்ஸிமம் இல்லை 15 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஒரு 8 to 9 ஹவர்ஸ் நீங்கள் திருப்பி ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டே ஓட்ட முடியும். இப்போ டே 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் 18 to 20 ஹவர்ஸ் ஓட்டின்னு போய் 1000 கிலோமீட்டர் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே இப்போ நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் ஓடனாலும் நீங்கள் உங்களால் ஓட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு 900 கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு 14 to 15 ஹவர் அதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஓட்டுங்க. லேட் நைட் நான் ஓட்ட மாட்டேன். எப்போல்லாம் உங்களுக்கு பிரேக் எடுக்கணும்னு தோணுதோ பிரேக் எடுங்க. முடிஞ்சால் நடுவில் வந்து ஒரு பவர் நேப் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஹைவேல ஏதாவது ஒரு மரம் இருக்கிற மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1 to 2 ஹவர் ஒரு குயிக் பவர் நேப் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடிஞ்சால் ரெட்புல் ஒன்று கேரி பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் ரெட்புல் யூஸ் பண்ணலாம். ரெட்புல் குடித்தா ஆக்சுவலி தூக்கம் வராது, ஏன்னா அதில் ஹை கெஃபைன் இருக்குது. அதனால் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் ரெட்புல் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் வராது. ஸோ வர்ஸ்ட் கேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்படி தான் நான் பிளான் பண்ணி யூஸ்வலி 1100 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணுவேன். இந்த இயரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தி அதர் சைட் ஆஃப் காஷ்மீர், பாகிஸ்தான் சைடு நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். குரேஸ் வேலி, பஹல்காம், என்டையர் காஷ்மீரை நல்லா டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதில் நான் கண்டிப்பாக 1000+ கிலோமீட்டர் மறுபடியும் நான் பண்ணுவேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் திருப்பி ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. டெஃபினெட்லி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், உங்களோட படி, தமிழ் பைக்கர் படி.
பவாய். Because of the true love of the big emotion of the good figure of the concept of the big love. ஏன்னா அந்த காதல்ங்கிற உண்மையான மகத்துவமான புனிதமான பரிசுத்தமான உணர்வு மேலோங்கி நின்றதனால்